சர்க்கம் 20. தசரதர் கூறுதல். விஸ்வாமித்திரர் கூறியவைகளை கேட்ட ராஜசிம்மமான தசரதர் ஒரு முகூர்த்த காலம் போல் நினைவிழந்து கிடந்தார். பின்னர் உணர்வு பெற்று இவ்வாறு கூறினார். தாமரை கண்ணனான என்னுடைய ராமனுக்கு இன்னும் 16 வயது ஆகவில்லை. ஆகவே அரக்கர்களோடு போர் புரியும் தகுதியை பெறவில்லை என்று கருதுகிறேன். அக்ஷௌஹிணி கணக்கான படை வீரர்களுக்கு நான் தலைவன். இந்த படையுடன் சென்று நான் அந்த அரக்கர்களுடன் போர் புரிகிறேன். என்னுடைய சேனா வீரர்கள் சூரர்கள், வெல்ல முடியாதவர்கள், அஸ்திர பிரயோகத்தில் வல்லவர்கள், அரக்கர் கூட்டங்களுடன் சண்டையிடுவதற்கு தகுந்தவர்கள். அருள் கூர்ந்து ராமனை அழைத்துச் செல்வதாக கூறாதீர்கள். வில்லேந்திய கையனான நானே யுத்த களத்தில் முன்னின்று தங்கள் யாகத்தை காப்பாற்ற என் உடலில் உயிர் இருக்கும் வரையில் அரக்கர்களுடன் போரிடுவேன். என்னால் பாதுகாக்கப்பட்ட உங்கள் யாக விரதானுஷ்டானம் இடையூறு இல்லாமல் நிறைவேறப் போகிறது. நானே அங்கு வருகிறேன். ராமனை அழைத்து போவதாக கூறாதீர்கள். ராமன் சிறுவன், கல்வியை இன்னும் முடிக்காதவன், எதிரிகளின் பலாபலங்களை அறியாதவன், அத்துடன் போர்க்கலையில் வல்லவனும் அல்லன். அரக்கர்கள் மாய யுத்தம் செய்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அவர்களுடன் யுத்தம் செய்யும் தகுதி ராமனுக்கு இல்லை. ராமனை விட்டு பிரிந்து ஒரு முகூர்த்த காலம் கூட உயிர் வாழ மாட்டேன். பிரம்மன் நிச்சயமாக ராமனை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் 4 வகை படையுடன் கூடிய என்னுடன் கூட அவனை அழைத்துச் செல்லுங்கள். 60,000 ஆண்டுகள் தவித்துக் கொண்டிருந்த பின் பெற்ற பிள்ளை இந்த ராமன். ராமனை அழைத்து போவதாக கூறாதீர்கள். என்னுடைய 4 புதல்வர்களில் குல தர்மங்களை தொடர்ந்து நடத்த வேண்டிய கடமையுடைய மூத்த மகனான ராமனிடம் எனக்கு அபார அன்பு. எனவே ராமனை அழைத்து போவதாக கூறாதீர்கள். அந்த அரக்கர்களுடைய பலம் என்ன? அவர்கள் யாருடைய புத்திரர்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முனிவரே, அவர்கள் உயரம் பருமன் எவ்வளவு? அவர்கள் எவ்வளவு பரிபாலிக்கிறார்கள்? ராமன் அந்த அரக்கர்களுடன் எவ்வாறு சண்டை போட முடியும்? பிரம்மன் மாய யுத்தம் செய்பவர்களான அவர்களுடன் என் படை வீரர்களும் நானும் எவ்வாறு போர் புரிய வேண்டும்? முனி புங்கவரே, நான் எவ்வாறு வீரச் செருக்கும் தீய குணங்களும் உடைய அரக்கர்களை எதிர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் எனக்கு கூறுங்கள். அவருடைய சொற்களை கேட்டதும் விஸ்வாமித்திரர் பதில் கூறினார். புலஸ்திய வம்சத்தில் தோன்றியுள்ள ராவணன் என்ற அரக்கன் பிரம்மாவினால் கொடுக்கப்பட்ட வரத்தின் பலத்தினால் 3 உலகங்களையும் மிகவும் துன்புறுத்தி வருகிறான். அரக்கர்களுக்கு எல்லாம் தலைவனான ராவணன் மகா வீரமும் மகாபலமும் பொருந்தியவன். ஏராளமான அரக்கர்களால் எப்போதும் சூழப்பட்டிருப்பவன். குபேரனுடைய சகோதரன், முனிவர் விஸ்ரசின் குமாரன். பலசாலியான அவன் தானே நேரிடையாக வந்து வேள்விகளை தடுப்பதில்லை. அவனால் தூண்டப்பட்ட மிக அதீதமான ஆற்றல் கொண்ட 2 அரக்கர்களான மாரீச்சனும் சுபாகுவும் வேள்விக்கு இடையூறு செய்பவர்கள். விஸ்வாமித்திரர் இவ்வாறு கூறியதை கேட்ட மன்னர், தீயவனான அவனுடன் போர் புரியும் சக்தி எனக்கு இல்லவே இல்லை என்று கூறினார். அறம் தெரிந்த பெரியோரே, அருள் கூர்ந்து என் புத்திரன் விஷயத்தில் தயவு காட்டுங்கள். நானோ பாக்கியமில்லாதவன். ஆதலால் தாங்கள்தான் எனக்கு அருள் செய்யும் தெய்வம், ஆச்சாரியன், எல்லாம். தேவ அசுர கந்தர்வ யட்ச பட்சி நாகர்கள் கூட ராவணனை போரில் எதிர்கொள்ள வல்லவர்கள் அல்லர் என்னும்போது அல்ப மானுடர்கள் எம்மாத்திரம். அந்த அரக்கன் யுத்தத்தில் மாவீரர்களின் வீரத்தை அபகரித்து விடுகிறான். அதனால் நான் என் படைகளுடன் புத்திரர்களுடன் சேர்ந்து சென்றாலும் அவனுடனோ அவன் படைகளுடனோ போர் புரியும் சக்தி எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது தேவகுமாரனை போன்றவனும் போர்க்கலையில் தேர்ச்சி பெறாதவனுமான என் பிள்ளை அரக்கர்களை எதிர்த்து எவ்வாறு போர் புரிய முடியும்? மகா தவசீலரே, சிறு குழந்தையான என் மகனை ஒருபோதும் தரமாட்டேன். கந்தோபகந்தர்களின் புதல்வர்களான அவ்விரு ராட்சசர்களும் யுத்தத்தில் சாக்ஷாத் யமனுக்கு நிகரானவர்கள். அப்படிப்பட்ட கொடியவர்கள் உங்கள் யாகத்திற்கு இடையூறு செய்கிறார்கள் என்றால் என் புத்திரனை கொடுக்கவே மாட்டேன். அவர்கள் இல்லாத மற்ற அரக்கர்களுடன் நான் என் உற்றார் உறவினருடன் போர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். இல்லாவிட்டால் நானும் என் பந்துக்களும் தங்கள் காலில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொள்வோம், ராமனை கேட்காதீர்கள் என்று. இவ்வாறு மாமன்னரின் உப்பு சப்பில்லாத உரையை கேட்டதும் குச்சிகருடைய புத்திரரும் அந்தனோத்தமருமான விஸ்வாமித்திரர் அடக்க முடியாத பெரும் கோபத்தை அடைந்தார். வேள்வியில் நன்கு செறியப்பட்ட நெய் ஆகுதியால் கொழுந்து விட்டு எரியும் அக்னியைப் போல மகரிஷி என்ற அக்னி பெரிய நெருப்பு கொழுந்துகளை விட்டு கொண்டு கனன்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 20வது சர்க்கம் முற்றிற்று.